السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم: ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. صدق الله العلي العظيم. أما بعد, பேரன்பிற்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய மார்க்கமாக இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதன் சரியான முறையிலே தன் வாழ்வில் இஸ்லாத்தை கொண்டு செலுத்தும் பொழுது எங்கும் எப்பொழுதும் எந்த தளத்திலும், அது அரசியல் தளமாக இருந்தாலும் சரி, சமூக தளமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரத்திலாக இருந்தாலும் சரி, இறைவனின் உபதேசங்களில் சரியான முறையை விளங்கி அதன்படி செயலாற்றும் பொழுது தோல்வி அடைய மாட்டான். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளையும் விளங்கிக் கொள்வது ஒரு மூமினுக்கு கடமை. மேலோட்டமாக போன போக்கில் சில விஷயங்களை விளங்கி கொண்டு தவறாக நாம் நடக்கும் பொழுது தனி மனித வாழ்வில் இருந்து ஆரம்பித்து குடும்பங்களிலும் சமூகத்திலும் அரசியல் களங்களிலும் நாடுகளுக்கு மத்தியிலும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. உதாரணமாக, மார்க்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த செயலிலும், நான் ஓதிய ஆயத்தினுடைய கருத்து பிறகு சொல்லுகின்றேன், அதனுடைய மூல கருத்து என்னவென்றால், எந்த செயலிலும், எந்த கருத்திலும், எந்த நடவடிக்கைகளிலும் எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்லப்படக்கூடிய அன்ரீசனபிள், எந்த காரணிகளும் மற்ற அதிவேகம் இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி தருகின்றது. இப்பொழுது அந்த ஆயத்திற்கான கருத்தை பார்ப்போம். அந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து பேசுகின்றான். தர்மம் செய்வது ஒரு நலமான விஷயம், சதகா செய்வது ஒரு நலமான விஷயம். அந்த இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான்: وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ وَلَا تَبْسُطْهَا كُلَّ الْبَسْطِ. தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலே எக்ஸ்ட்ரீமாவும் இருந்திராத, அறவே கண்டுக்காம இருந்திராத. அர்த்தம் என்ன? தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலே وَلَا تَجْعَلْ يَدَكَ, உன்னுடைய இரண்டு கைகளையும், مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ, ரெண்டு கையும் இப்படி பிடிச்சுக்குருவானா. அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு இலக்கியநயமாக சொல்கிறான். சதக்கா கொடுக்கணும்னு வரும்போது ஜோப்புக்களை கை ஓட்டுக்குருவாங்க சில பேர், இப்படி வச்சுக்கிருவான்னு அல்லாஹ் சொல்றான். சதக்கா கொடுத்துடக்கூடாது, தர்மம் செய்து விடக்கூடாது என்று உன்னுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அறவே தர்மம் செய்யாமலும் இருந்து விடாதே. அது மட்டும் சொல்லல, வலா தபுசுதுஹா குல்லல் பஸ்த், ஒரேடியா இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு நீ சிரமப்படாதே. வதகுத, அவ்வாறு செய்தால், ஒரேடியா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாலோ அல்லது அறவே கொடுக்காமல் இருந்தாலோ, இந்த இரண்டு நிலைகளும், எக்ஸ்ட்ரீமிசமும் ஒன்றுமே செயல்படாமல் இருக்கக்கூடிய சோம்பல் தனமும், இரண்டும் அல்லாஹ் கூறுகின்றான், மலூமம் மஹ்சூரா, அந்த பண்புகளுடன் நீ இருந்தால் மலூமன், நாளைக்கு மக்கள் உன்னை பழிக்கக்கூடிய நிலைமையில ஆயிருவ. மஹ்சூரா, கையாலாகாத நிலைமையில நீ மாறிடுவ. நீ எக்ஸ்ட்ரீமா நடந்தாலும் 4 பேர் உன்னை தப்பா பேசுற மாதிரி நீ ஆயிருவ. கையாலாகாத தனம், என்னமும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கும் நீ தள்ளப்பட்டு விடுவாய் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான்.
இன்று நாம் வாழ்விலே பார்க்கின்றோம். நாம் வேறு வெகு தூரத்திற்கு செல்ல தேவையில்லை. குடும்பங்களிலே பார்ப்போம். குடும்பத்திலே அம்மா அத்தாவை ஃபுல்லா கவனிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை கவனிக்காத மக்கள் இருக்கிறாங்க. பொண்டாட்டி பிள்ளைகளே ஃபுல்லா கவனிச்சு அம்மா அத்தாவை கவனிக்காத பிள்ளைகளே இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிசம். அதே போல சமூகத்திலே பல இடங்களிலே பல விஷயங்களிலே மனிதனிடத்திலே எக்ஸ்ட்ரீமிசம் காணப்படுகிறது. அதி தீவிர போக்கு. இஸ்லாம் இன்டென்சிவ்னஸை ஆதரிக்கிறது. ஆழ்ந்து ஒரு விஷயத்தை போக்கஸா செய்யறது ஆதரிக்குது, செய்ய சொல்லுது. எக்ஸ்ட்ரீமிசத்தை இஸ்லாம் எதிர்க்கிறது. எக்ஸ்ட்ரீமிசம் செய்வதின் காரணத்தினால் எல்லா இடத்திலையும் அந்த மனிதன் தோல்வி அடைவான். இன்று உலகத்திலே இஸ்லாத்தின் பெயரால் மக்களிடத்திலே தவறான கருத்துகள் சொல்லப்படுகின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்சுடன் போராடுவதற்கு தகுதி இல்லாத மனிதன் கூட இன்று எதிர்த்தரப்பினரை எதிர்க்க வேண்டும் என்று ஆயுதங்களோடு கிளம்பி நிற்கின்றான். இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் ஜிஹாத் என்னவென்றால் நம்முடைய நஃப்சுடன் போராடுவது, என்னுடைய தொழுகையை சரியாக போராடுவது, ஹராமை விட்டு என்னை தற்காத்துக் கொள்வதற்கு போராடுவது, பிற தவறான பழக்கங்களை விட்டு என்னை தற்காத்துக் கொள்வதற்கு போராடுவது. இதைத்தான் இஸ்லாம் முதலிலே சொல்கின்றது. இதில் பரிபூர்ணம் பெற்றால்தான் பிறகு அடுத்த கட்டத்தில் சமூக தளங்களிலும் அரசியல் களங்களிலும் பண்பட்ட இந்த மனிதன் இஸ்லாத்தின் எதிரிகளையும் இஸ்லாத்தின் எதிர்கருத்துகளையும் அவனால் வெல்ல முடியும். ஆனால் இவன் தன் நஃப்ஸையே எதிர்க்க முடியாமல் இருக்கின்றான். இவனுடைய நஃப்ஸே இவன் பேச்சை கேட்காம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவன் எப்படி இஸ்லாத்தின் எதிரிகளையும் இஸ்லாத்தின் எதிர்கருத்துக்களையும் இவன் எதிர்கொள்ள முடியும்? ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயமான எதளவுக்குன்னு சொன்ன ஒரு சம்பவத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் வர்றாரு. வந்து ஒரு முட்டை சைஸ்ல இருக்கக்கூடிய தங்கத்தை ரசூலாட்ட வந்து கொடுக்கிறாரு. ரசூலல்லாஹ், இறை பாதையிலே நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்பதா? நல்ல விஷயம் தானே, சந்தோஷப்படுற விஷயம் தானே. ரசூல்லா முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்கிட்ட ரசூல்லா எந்த பக்கம் முகத்தை திருப்பினாங்களோ அந்த பக்கம் வந்து அவர் நின்றுக்கிட்டு திருப்பியும் அந்த முட்டை சைஸ்ல ஒரு 1/4 கிலோ இருக்கலாம், 300 கிராம் இருக்கலாம் அந்த தங்கம் திருப்பியும் கொடுக்கிறார் ரசூல்லாட்ட. ரசூல்லா வாங்கிக்கிங்க அப்படின்னு. ரசூல்லா 3வது தடவையாக இந்த பக்கம் திருப்பிக்கிறாங்க. இவருக்கு புரியணுமா இல்லையா? முகத்தை ஏன் திருப்புறாக? தர்மம் செய்வதை நபியவர்கள் தடுக்கவா செய்வார்கள்? காரணம் இருக்கின்றது என்பதால் நபியவர்கள் முகத்தை திருப்புகிறார்கள். சென்று விட வேண்டும் அல்லவா? இல்ல, இந்த பக்கம் திரும்பினதை எங்கிட்ட வந்து ரசூல்லாட்ட பேசவும் ரசூல்லா அவர் கையில இருந்த தங்கத்தை வாங்கி தூக்கி வீசிடுறா. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல்லா இந்த வேகத்துல தூக்கி வீசினாண்டா யார் மேலேயாச்சும் பட்டுச்சுன்னா காயமாயிருக்கும், அவ்வளவு கோபத்துல தூக்கி வீசினாங்க. பிறகு நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, மிகவும் முக்கியமான சமுதாயம் விளங்க வேண்டிய விஷயம். பெருமானார் சொன்னார்கள், இப்ப நீ இதை கொடுத்துருவ, நாளைக்கு உனக்கு தேவைப்படும் போது யாசகம் கேட்பாய், இன்னொருத்தவனை நாடி நிப்ப. இந்த மனோநிலை இஸ்லாத்தில் ஆகுமானதல்ல. உன்னால் செய்ய முடிந்ததில் நீ சரியாக இருக்க வேண்டும். எந்த மனோநிலையிலும் எக்ஸ்ட்ரீமிசம் ஏற்படக்கூடாது. உன்னால் தாங்க முடியாத ஒரு விஷயத்திலே உணர்வுகளை மட்டும் நீ செயல்படுத்தி முன்னேறினால் மலூமன் மஹ்சூரா, பிறர் பழிக்கக்கூடிய இடத்திலே நீ ஆகுவாய், அல்லது கையாலாகாத தனம் உனக்கு ஏற்படும் என்பதாக வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த மனோநிலையை, இஸ்லாம் என்றாலே மாடரேட், நிதானமாக செயல்படுவது, எதையும் விளங்கி செயல்படுவது, முதலிலே தான் பிறகு மற்றவர்கள் என்று. இன்னைக்கு என்னது? முதல்ல அடுத்தவங்க, இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, இவரிடம் நஃப்ஸிடம் போராடக்கூடிய பண்பு இருக்காது, இவரிடம் மார்க்கத்தினுடைய அமல்களில் கவனம் தொழுகையிலே இருக்காது. ஆனால் ஜிஹாதை பற்றி பேசுவார், அடிக்கணும் பிடிக்கணும்னு பேசுவார். சமூக தளங்களிலே பார்த்தீர்கள் என்றால் மற்ற சமுதாய மக்களை பற்றி மிகவும் தவறாக பேசுவார். இதுதான் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய ஃபித்னாவிற்கு காரணம். இதை இன்று நான் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த மனோநிலை இருக்கக்கூடாது. இந்த மனோநிலையினால் எல்லா முஸ்லிம்களும் பாதிக்கப்படுவார்கள். எல்லா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றி கெட்ட பெயர் ஏற்படும். இஸ்லாத்தின்படி செயல்பட்டு தோற்றுவிட்டார்கள், இஸ்லாத்தின்படி நடந்து தோற்றுவிட்டார்கள் என்ற தவறான சிந்தனை ஏற்படும். ஆகவே மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கி இறை கட்டளைகளிலே சரியான முறையில் நம்மை செயல்படுத்தி
இறைவன் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது அந்தந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.